செல்ல குட்டிகளா, இன்னைக்கு நம்ம ஜிகே கிரீன் லைஃப்ல பார்க்க போறது உங்களுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டையில ஸ்பெஷல் என்ன அப்டின்னா, எல்லாரும் சுகர்ல செய்வாங்க, மண்டவெல்லத்துல செய்வாங்க, கருப்பட்டில செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா, நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரையில செய்ய போறேன். இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மெஷரிங் கப்ல 1 கப் மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த மாவ அதுல கொட்டிக்கோங்க. அது கூட கொஞ்சமா உப்பு. மிதமான சுடுநீர்ல ஊத்தி நல்லா பெசஞ்சுக்கோங்க. லைட்டா நெய் போட்டு பெசஞ்சீங்கன்னா கையில ஒட்டாம வரும். அப்புறம் அத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. வேற வேற ஷேப்லயும் உருட்டி வச்சுக்கலாம். குழந்தைங்க அத பார்த்தா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பவுல் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மாவுக்கு தேவையான சால்ட் போட்டுருக்குறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும், உருட்டி வச்சிருந்த கொழுக்கட்டைய தனித்தனியா போட்டுருங்க. ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அத தனியா ஒரு பவுல்ல போட்டு, கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, கொழுக்கட்டை நல்லா வெந்ததும், இத ஊத்துனீங்கன்னா, தண்ணியா இல்லாம கொழ கொழன்னு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க, சீக்கிரமா வெந்துரும். குட்டி குட்டியா நம்ம உருட்டி போடுறதுனால, சீக்கிரமா வெந்துரும். அப்போ அந்த வெந்து வர டைம்ல கரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த மாவு, அத இது கூட ஊத்துங்க. ஊத்துனோன பாருங்க, கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுல்ல, இப்ப பாருங்க கொழ கொழன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா வெந்த உடனே, அதுல பொடிச்சு வச்சிருந்த ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா? அத போட்டுருங்க. 2 மினிட்ஸ் போதும். அந்த 2 மினிட்ஸ் ஆன உடனேயே, அந்த சூடு பண்ணி வச்சிருந்தோம்ல 1 டம்ளர் பால், அந்த பால் இது கூட ஊத்துங்க. ஏற்கனவே கொதிக்க வச்சதுனால அதிக நேரம் கொதிக்க தேவையில்ல. அப்புறம் ஒரு கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம்ல, அத இது கூட கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நான் சுகர் போட்டு செய்யல. இதுக்கு பார்த்தீங்கன்னா, பால் பால் சத்தானது, அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறோம். முந்திரி பருப்பு, அரிசி மாவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட் குடுத்தது மாதிரி இருக்கும். ஒரு பவுல்ல கொட்டி, துருவி வச்சிருந்த தேங்காவ அது மேல நல்லா தூவி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நெய்யில வறுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் மேல லைட்டா தூவி விடுங்க. பாருங்க கொழுக்கட்டை எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. பால் கொழுக்கட்டை தயார். இந்த பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.